செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடப் போவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுகிறார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ந்து அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் போக்கு இருந்த நிலையில் இன்னுமே சுமூக நிலை எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தை ஒரு புறம் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிடுகிறார் ராமதாஸ் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ஆசினி வணக்கம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களை சந்திக்கிறார். வழக்கமாக கடந்த சில மாதங்களாகவே அவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர்களை சந்தித்து பரபரப்பாக பல்வேறு தகவல்களை சொல்லி வருகிறார். அந்த வகையில் 30 வாரங்களுக்கும் மேலாக செய்தியாளர்களை சந்தித்து வரும் அவர் இன்றும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். வழக்கமாக தைலாபுரம் தோட்டத்திலிருந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தால் பரபரப்பான விஷயங்களை வெளியிடுவது வழக்கம். குறிப்பாக தன்னுடைய மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் உடனான மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகளை இன்றும் அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தைலாபுரம் தோட்டம் வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது டாக்டர் ராமதாஸ் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியினுடைய பல பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்களை மாற்றிவிட்டு தனக்கு ஆதரவான நபர்களை தேடி தேடி நியமித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. அந்த நியமனங்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. காரணம், அவர்கள் பல்வேறு பின்புலங்களை கொண்டவர்கள், பல வழக்குகளை பின்புலமாக கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனாலும் தொடர்ச்சியாக அந்த நியமனங்கள் என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்றையும் கூட ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களாக பலர் புதிதாக நியமனம் பெற்றிருக்கிறார்கள். இன்று அன்புமணி மற்றும் அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள் என தைலாபுரம் தோட்டத்திலிருந்து தகவலாக கிடைக்கின்றது. குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திக்கும் போது அன்புமணியை பற்றியும் அன்புமணியை 35 வயதில் தான் மத்திய அமைச்சராக்கியது தவறு என்றும் பல்வேறு பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இன்றும் அதே போல அன்புமணி மீதும் அன்புமணி தரப்பினர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் சுமத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக விரிவாக செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேச இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.